ஃபர்ஸ்ட் ஆன்சர் இத ரெடியூஸ் பண்ணனுமா இந்த டபுள் பாண்ட் டெம்பரேச்சர் இதே வந்து 10 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருந்தாங்கன்னா +10 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இதே ரெடியூஸ் பண்ணு முன்ன எப்படி சோடியம் போரோஹைட்ரேட் பார்த்தோமோ அதே கேஸ் தான் 0 டிகிரி இல்லனா லெஸ் தென் 0 டிகிரி இல்லனா -10 டிகிரி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணாது இந்த டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது இதே 10 டிகிரி +10 டிகிரி கொடுத்திருந்தாலும் சரி இல்ல கிரேட்டர் தென் 10 டிகிரி 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருந்தாலும் இந்த மல்டிபிள் கான்செப்ட் ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணும் பட் டெம்பரேச்சர் வந்து -10 டிகிரி கொடுத்திருக்கிறதுனால என்ன பண்ணாது அதை ரெடியூஸ் பண்ணாது சோ நமக்கு C6 H5 CH டபுள் பாண்ட் கரெக்ட்டா பிரைமரி அடுத்து NO2 மட்டும் NH2 அடுத்து முன்ன சொன்ன அதே ஈபாக்சி சிஸ்டம் எங்க அட்டாக் பண்ணோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அட்டாக் பண்ணோம் ஏன்னா இது ஹை எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் சோ H- வந்து இங்க அட்டாக் பண்ணோம் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குமா இது O- ஆ மாறும் O- வந்து புரோட்டான் அட்டாக் பண்ணும்போது CH3 CHOH இங்க CH3 இது செகண்டரி ஆல்கஹாலா என்ன ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹாலா அடுத்து முதல்ல ஒவ்வொரு பாண்டா பிரேக் பண்ணும் சரிங்களா ஒரு பாண்டை பிரேக் பண்ணும்போது ஹைட்ரஜன் இன்னொரு பாண்டை பிரேக் பண்ணும்போது ஹைட்ரஜன் அடுத்து பண்ணுவோம் R CH2 NH பிரைமரி அமீன் அடுத்து இது எந்த கண்டிஷனும் கொடுக்கல அப்ப என்ன பண்ணுது ரெடியூஸ் பண்ணு கரெக்ட்டா C6 H5 CH2 இங்க CH2 OH பிரைமரி ஆல்கஹால் அடுத்து இது ஆல்டிகைட் குரூப் பிரைமரி ஆல்கஹாலா மாத்தோம் இது என்ன மாத்தோம் பிரைமரி ஆல்கஹாலா எஸ்டர் தானே அதான் நம்ம பார்த்தா எஸ்டர் ஆசிட் குளோரைடு எல்லாம் ஒரே சேம் தானே என்ன மாத்தோம் பிரைமரி ஆல்கஹால் அப்ப இங்க ஒரு OH இங்க ஒரு OH இது CH2OH பிரைமரி ஆல்கஹால் இது ஒரு CH2OH பிரைமரி இது ஆன்சர் சப்போஸ் சோடியம் போரோஹைட்ரேட் கொடுத்தா எதை மட்டும் ரெடியூஸ் பண்ணனும் ஆல்டிகைட் மட்டும் ரெடியூஸ் பண்ணனும் OR C டபுள் பாண்ட் O இங்க CH2OH நாவே கவனிங்க கரெக்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்தா ரெண்டுமே ரெடியூஸ் பண்ணனும் ரெண்டுமே பிரைமரி ஆல்கஹாலா மாறும் சோடியம் போரோஹைட்ரேட் கொடுத்தா கீமோ செலக்டிவ் ரியாக்ஷன் ஆல்டிகைட் மட்டும் ரெடியூஸ் பண்ணனும் எஸ்டரை ரெடியூஸ் பண்ணனும்